ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ஃபைட் கிளப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஃபைட் கிளப் இந்த படத்தை அப்பாஸ் ரஹ்மத் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, இந்த படத்தில் சென்னையில் மீனவர்கள் குடியிருக்கிற இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த கதை நகருது. அந்த ஏரியாவில் பெஞ்சமின் ஒருத்தர் இருக்காரு. எல்லாருமே பெஞ்சுன்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், பாக்ஸராக இருந்தவர். அவரால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாக்ஸிங்கில் மேலே போக முடியல. அதனால் தன்னுடைய அங்கே இருக்கிற ஏரியா பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அவங்களுக்குலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்து அவங்களாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதே பெஞ்சமினோட தம்பி எப்படின்னாக்கா அப்படியே ஆப்போசிட்டு கிருபாங்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு கஞ்சா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது தெரிஞ்ச பெஞ்சமின் என்ன பண்ணுறாருனாக்கா ஜோசப்பை கண்டிக்கிறாரு, இனிமேல் கஞ்சா பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. கிருபாவும் ஜோசப்பும் என்ன முடிவு பண்ணுறாங்கனாக்க, நம்ம மேலே வரணும் அப்படின்னாக்க பெஞ்சமின் இருக்கக்கூடாது, அவன் இருந்தாக்க நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாது, அதனால் பெஞ்சமினை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. கிருபாவும் ஜோசப்பும் சேர்ந்து பெஞ்சமினை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிவிட்டு கிருபா என்ன சொல்கிறாருனாக்க, நம்ம 2 பேருமே ஜெயிலுக்கு போயிட்டாக்க நம்மளை யாரும் நம்மளால் ரிலீஸ் ஆகி வெளில வர முடியாது, அதனால் ஜோசப் நீ ஜெயிலுக்கு போ, ஒன்றுனா என் அண்ணன் அரசியல்வாதியாக இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி நான் பெயில் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் ஜோசப்பும் ஜெயிலுக்கு போகிறாரு. கடைசி வரைக்கும் கிருபா வந்து ஜோசப்பை பெயில் எடுக்கவே இல்லை. 10 வருஷம் கழிச்சு ஜோசப் ரிலீஸ் ஆகி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வராரு. வந்து பார்த்தாக்க கிருபா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருக்காரு. ஜோசப்பால் கிருபாவை டேரெக்டாக அட்டாக் பண்ண முடியல, பழி வாங்க முடியல. அதனால் அப்போ தான் ஜோசப் ஒரு நோட் பண்ணுறாரு, கிருபாவோட மச்சானுக்கும் ஏரியாவில் இருக்க செல்வம், அதாவது படத்தோட ஹீரோவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். அதனால் படத்தோட ஹீரோவை தூண்டி விட்டு கிருபாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் பழி வாங்கினாரா இல்லையா, படத்தோட ஹீரோ ஜோசப் சொல்கிறத கேட்டாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ஃபைட் கிளப் ட்ரெய்லர் வந்தோடனே என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க, இந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப செமையாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னாக்க, லோகேஷ் கனகராஜோட ஃபஸ்ட்டு படம் ப்ரொடக்ஷனில். சரி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து தான் தேட்டர் போனேன். தேட்டர் போய் பார்த்தாக்க வச்சு செஞ்சுருக்காங்க. அந்தளவுக்கு இருக்குது படம். படு மொக்கையாக இருக்குது படம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உருப்படியாக சண்டை போடுறாங்களான்னு பார்த்தாக்கா அதுதான் இல்லை. கடுப்பு ஏற்றிட்டாங்க படம் ஃபுல்லாக. இப்போ வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா சினிமாட்டோகிராஃபி. இந்த படம் ஒரு பீரியாடிக் ஃபிலிம். 2004 2016 காலகட்டத்தில் இருந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரையும் எந்த விதமான குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக ஒவ்வொரு ஃப்ரேமையும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்டுகிற விஷயம் தான். இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னாக்க எடிட்டிங். இந்த படத்தில் வந்து படம் ஸ்டார்டிங்கில் ஒரு செவுரு ஏறி 3 பேர் குதிச்சு வருவாங்க. வந்து ஒரு குழி தோண்டி கத்தியை எடுப்பாங்க. அது ஒரு சீனாக இருக்கட்டும். ஹீரோ வந்து டோனி டிஷர்ட் போட்டுக்கிட்டு போவார். அந்த சீனில் ஒரு கட்டாக இருக்கட்டும். இந்த மாதிரி படத்தோட வில்லன் ஜோசப். ஜோசப் வந்து சமையல் அறையில் சாப்பிட்டுட்டு இருப்பார். அந்த ஒரு கட்டாக இருக்கட்டும். இந்த மாதிரி 3 விதமான சீனை ஒரு படத்துக்கு நடுவில் லிங்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க இந்த படத்தில். அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இந்த படத்தோட தேர்ட் பாசிட்டிவ்னாக்கா ஃபைட் சீக்வன்ஸ் தான். இந்த படத்தில் ஃபைட்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு பஞ்ச் பண்ணாக்க அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி கீழே விழுவுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஒரு 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை அடித்தா எப்படி இருக்கும், ஒரு ரியலாக சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ஃபைட் சீன்லாம் எடுத்திருக்காங்க. ஃபைட் சீன்லாம் ரொம்பவே தரமாகவும் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ வந்து இந்த படத்தோட நெகட்டிவ் என்னென்னு பார்த்தலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னாக்கா, இந்த படத்தில் அடுத்து என்னென்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படத்தில் செகண்ட் நெகட்டிவ்னாக்கா, இந்த படத்தில் ஸ்டோரி தான். ஒரு நல்ல ஸ்டோரி இருந்தும் அதை ஒழுங்காக மேக் பண்ண தெரியாமல் மேக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. இந்த படத்தோட லென்த் வந்து கிட்டத்தட்ட 2 ஹவர் 50 மினிட்ஸ் ஓடுது. ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. கடுப்பாகுது. படம் பார்க்கும்போது போர் அடிக்குது. இப்போ படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோவோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உரியடியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தில் ஹீரோ சூப்பராக சம்பவம் பண்ணியிருப்பாருன்னு நினச்சி பார்த்தோம்னாக்கா அதுதான் இல்லை. ஒரு சாதாரண ஒரு ரோல் தான். ஆனால் கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணிட்டாரு. ஆக்டிங் வைஸ் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹீரோட ஆக்டிங்கு. அடுத்து படத்தோட ஹீரோயின். இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்ல. ஒரு படம்னாக்க ஹீரோயின் இருக்கணுங்கிறதுனால ஹீரோயினை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோயின் ஒரு 2, 3 சீன் வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் படத்தில் வரவே மாட்டாங்க. அடுத்து இந்த படத்துக்கு வில்லன். இந்த படத்தில் வில்லனாக ஜோசப் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் கொடுக்கல, ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. போக படம் நகர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு டம்மி பீஸான வில்லன் மாதிரி தான் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. ஆனால் அவர் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே நல்லா பண்ணிட்டாரு. அடுத்து கிருபான்னு ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு மியூசிக்.
கோவிந்த் வசந்தா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் சுமாரா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த படத்தில். அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இந்த படம் ஒரு 2 ஹவர்ஸ் 60 மினிட்ஸ் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை. ஆனால் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அதனால் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் விருப்பம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணுன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.